ஓகே. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னது அப்படின்னா, சம் யூனிக் கான்செப்ட்ஸ். தட் மீன்ஸ் ரெகுலரா நம்ம ரெகுலர் சம்ஸ்ல நம்ம பார்க்காம, ரெகுலர் கேவிஎல் அண்ட் கேசிஎல் தட் மீன்ஸ் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே இல்லாம, ஒரு தட் மீன்ஸ் யூனிக்கான கான்செப்ட்ஸோ, இல்ல யூனிக்கான அப்ரோச்ச வச்சோ சால்வ் பண்ணக்கூடிய சம் யூனிக் சம்ஸ். சரியா? சம் யூனிக் சம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா, ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் சிமெட்ரி while deriving equivalent resistance. சரியா? So, and that I am going to solve some sums. I am going to solve or find the equivalent resistance using horizontal and vertical symmetry. சரி, horizontal and vertical symmetry அப்படிங்கிறது. சரி, as I said, it is a unique concept. That means it is not a whatever we have studied, whatever we will study on day to day life. நம்ம என்னெல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி கிடையாது இது. It is a unique concept. சரி, first, what is vertical symmetry? சரி, I am having two symmetries. சரியா? ஒன்னு வந்து horizontal symmetry, இன்னொன்னு வந்து vertical symmetry. சரியா? So first what is vertical vertical plane of symmetry? சரியா? first what is vertical plane of symmetry? சரியா? vertical plane of symmetry. Okay. So இப்போ I am having a circuit. For example, எனக்கு இப்படி ஒரு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, I am having a circuit like this. என்ன சொல்லலாம்? எனக்கு இப்படி இருக்குது. எனக்கு இப்படி ஒரு சர்க்யூட் இருக்கு. சரியா? I need to find the equivalent resistance across A and B. And I am having a resistor here. சரி, எனக்கு இப்படி இருக்குது. இப்போ எனக்கு இப்படி இருக்கிற சர்க்யூட்ல ஃபர்ஸ்ட்ல வெர்டிகல் பிளேன் ஆஃப் சிமெட்ரிக்கு ஈச் அண்ட் எவ்ரி ரெசிஸ்டர். தட் மீன்ஸ் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐ ஆம் பிளாட்டிங் எ மிட் லைன். வெர்டிகலா ஒரு லைன் நான் போடுறேன். சரி, இங்க எல்லா ரெசிஸ்டரும் நான் என்ன சொல்றேன்? ஆர் 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 அப்படின்னு சொல்றேன். சரி, ஆர் 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 அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்? வெர்டிகலா ஒரு லைன் நான் போடுறேன். லைன் போட்டுட்டு எனக்கு என்னோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இந்த ரெசிஸ்டன்ஸும் ஆர் தான். சரியா? என்னோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு, ஸோ வெர்டிகல் பிளேனுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சிமெட்ரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வெர்டிகல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. சரியா? ஸோ அப்போ ஐ எம் ஹேவிங் எ சர்க்யூட். ஐ எம் டிராயிங் எ மிட் லைன். லைன் அடுத்து மிட் பாயிண்ட். ஒரு மிட் பாயிண்ட்ல நான் என்ன பண்றேன்? ஒரு லைனை நான் வெர்டிகல் லைன் வரைகிறேன். அப்படி வரைஞ்சதுக்கு அப்புறம் இஃப் த லெஃப்ட் சைடு இஸ் சிமெட்ரிக்கல் டு த ரைட் சைடு, தட் இஸ் கால்ட் அஸ் வெர்டிகல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. சரியா? சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுலயே உங்களுக்கு என்னது? இட் இஸ் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்னது? எக்ஸாக்ட்லி ஐடென்டிக்கல். கரெக்ட்? எக்ஸாக்ட்லி சிமெட்ரிக்கல். சோ இட் இஸ் a vertical. It obeys vertical plane of symmetry. சரியா? அப்ப வெர்டிகல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கும்போது சரியா? the point on the சரி, the point on the vertical plane of symmetry have points on the vertical plane of symmetry has same potential. சரியா? இது வந்து ஃபர்ஸ்ட் சேம் பொட்டன்ஷியல். பாயிண்ட் on the vertical plane of symmetry has same potential. சரி, இப்ப when vertical plane of symmetry, அப்ப vertical plane of symmetry யாரு? இந்த பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட்ல ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்கும். So no matter if you are having a resistor or not, this point will be having same potential. சரியா? சேம் பொட்டன்ஷியல். சோ இப்ப இந்த பாருங்க, if this potential is A, this potential is also A because another vertical plane of symmetry satisfy ஆகுது. சோ இப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? It will be having a same potential. சோ இப்ப ஒரே பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸா இருக்கிற பொட்டன்ஷியல் என்னது? A minus A, which will be எவ்வளவு? 0. அப்ப ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆற கரண்ட் எவ்வளவு இருக்கும்? 0 because the potential difference across the resistor is எவ்வளவு? 0. Since it is having, so or else you can also it is also a Wheatstone bridge. So balanced Wheatstone bridge. So R into R equal to 0. You can go like that also, but it is also satisfying vertical plane of symmetry. So when vertical plane of symmetry is there, then the point on the vertical plane symmetry has same potential. சரி, அப்ப வந்து ஒரே பொட்டன்ஷியல் தான் இருக்கும். சரியா? அடுத்தது செகண்ட் branches which are mirror images, branches
branches which are mirror image branches which are mirror image to the vertical plane of symmetry carry same current so அப்ப இது ரொம்ப முக்கியமானது சரியா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இந்த 3 பிரான்ச்சும் இஸ் த மிரர் இமேஜ் ஆஃப் திஸ் 3 பிரான்ச்சஸ் கரெக்டா சோ அப்போ லெட் அஸ் கன்சிடர் இதுல ஃப்ளோ ஆற கரண்ட் I ன்னு எடுத்துக்கிறேன் இந்த I உங்களுக்கு என்ன ஆகுது இங்க I1 ன்னு செப்பரேட் ஆகுது இங்க I1 ன்னு செப்பரேட் ஆகுது இங்க உங்களுக்கு I2 ன்னு செப்பரேட் ஆகுது சரி அப்போ இந்த I உங்களுக்கு என்னது இங்க I1 ன்னு செப்பரேட் ஆகுது இங்க I2 ன்னு செப்பரேட் ஆகுது சரியா சோ அப்ப since vertical plane of symmetry is there அப்ப எனக்கு என்ன சொல்றான் branches which are mirror image to the vertical plane of symmetry carry same current சோ அப்ப இதோட mirror image தான் யாரு இது கரெக்ட்டா இந்த ரெசிஸ்டரோட mirror image தான் யாரு இந்த ரெசிஸ்டர் அப்ப இதுலயும் உங்களுக்கு எவ்வளவுதான் current flow ஆகும் the same I கரெக்ட்டா அதே போல இந்த vertical plane of symmetry யோட mirror image தான் யாரு இது சோ அப்ப இதுலயும் உங்களுக்கு எவ்வளவு current தான் flow ஆகும் I1 the same I1 mirror image இதெல்லாம் இருக்குது இந்த vertical plane of symmetry ஒரு mirror image யாரு இது சோ இதுல flow ஆற current யாரு I2 சரியா அப்ப that is what vertical plane of symmetry so vertical plane of symmetryங்கிறது யாரு so vertical plane of symmetryல ரெண்டு கான்செப்ட் இருக்குது ஒன்னு என்னது the point on the vertical plane symmetry has same potential சரி இப்ப vertical plane of symmetryல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் உங்களுக்கு சேம் பொட்டன்ஷியல் தான் இருக்கும் அதே போல branches which are mirror image to the vertical plane of symmetry carry same current branches which are mirror image to the vertical plane of symmetry carry same current சரியா branches which are mirror image to the vertical plane of symmetry carry same current சரியா so but this is what vertical plane of symmetry is now next என்னது next யாரு horizontal plane of symmetry horizontal plane of symmetry horizontal plane of symmetry சரியா so இப்ப let us consider எனக்கு இப்படி இருக்குது எனக்கு A resistance B resistance and here on resistance all the resistors are same R சரி இப்போ now it is also obeying vertical plane of symmetry horizontal plane of symmetry ரெண்டுமே obey பண்ணுது for example first of all it is also obeying vertical plane of symmetry எப்படி if I am taking this branch இது எடுத்தேன் அப்படின்னா left side right side உங்களுக்கு எப்படி இருக்குது சேமா தான் இருக்குது so obviously it is obeying vertical plane of symmetry or else you can say it is a bridge okay that is not an issue நம்ம bridge பத்தி இப்ப நம்ம பேச வரல we are seeing a new concept சரியா இப்போ அதே நேரத்துல it is also following horizontal plane of symmetry horizontal plane of symmetryங்கிறது என்னது அதே போல தான் நான் வெர்டிகலா ஒரு லைன் நான் பிளாட் பண்றேன் such that நான் பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஐடென்டிக்கலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெர்டிகல் plane of symmetry இது அதே போல என்னது அதே போல ஹரிசாண்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரினா என்னது நான் ஹரிசாண்டலா ஒரு லைனை நான் பிளாட் பண்றேன் பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட டாப் சைடும் பாட்டம் சைடும் சிமெட்ரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா என்னோட டாப் ஹாஃபும் பாட்டம் ஹாஃபும் என்னோட சிமெட்ரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா தென் ஹரிசாண்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இஸ் தேர் சரியா தென் ஹரிசாண்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இஸ் தேர் சரியா சோ அப்போ here we are having horizontal plane of symmetry சரியா அப்ப ஹரிசாண்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சு அப்படின்னா இங்க என்ன இதாகும் அப்படின்னா the points which are mirror image about the points which are mirror image about the horizontal plane of symmetry have the same potential
potential. சரியா? So இப்ப முக்கியமானது the points which are mirror image to the horizontal plane of symmetry. அப்ப எனக்கு என்ன ஆகுது பாருங்க, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் mirror image. கரெக்ட். இந்த பாயிண்ட்ஸ் which are mirror image, that means the top of. so இப்ப பாயிண்ட் இல்லாட்டி நோட்ஸ். சரியா? நோட்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம பாயிண்ட்ஸ்னு சொல்றதை விட நோட்ஸ்னு வச்சுக்கலாம். நோட்ஸ். சரியா? அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க என்ன நோட் இருக்குது? திஸ் இஸ் த நோட். இந்த நோட். சரியா? அப்போ இந்த ரெண்டு நோடுக்கும் என்னது பொட்டன்ஷியல் வந்து சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர், ஏன்னா இந்த நோடோட பொட்டன்ஷியல் ஏ ஆல்ரெடி நோ, இந்த நோடோட பொட்டன்ஷியல் பி. ஸோ அப்போ என்ன ஆகுது? லெட் அஸ் கன்சிடர் திஸ் பொட்டன்ஷியல் சி. இந்த பொட்டன்ஷியல் சி அப்படின்னா இந்த பொட்டன்ஷியலும் என்னதுதான் சின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ அப்போ இஃப் ஹரிசாண்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இஸ் சாட்டிஸ்ஃபைடு, then the points which are mirror image to the horizontal plane of symmetry have same potential. இப்ப பாருங்க this r and r are connected in series. கரெக்ட்டா? நடுவுல உங்களுக்கு எந்த பிரான்ச்சுமே கிடையாது. and what is the potential across this r and r? The potential across this r and r is c minus c, which is equal to 0. so அப்ப இந்த r and r வழியா உங்களுக்கு கரண்ட் எவ்வளவுதான் இருக்கும்? 0. so no current will flow through r and r. this r, இந்த r க்கும் இந்த r க்கும் நடுவுல உங்களுக்கு என்ன ஆகாது? எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. so இப்ப ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா this r and r எலிமினேட் பண்ணிடலாம். so equivalent resistance is nothing but r plus r parallel to r plus r, which is 2r parallel to 2r, which will be r. சரியா? so but these are the two things. சரி, அப்ப ஒண்ணு என்னது vertical plane of symmetry, இன்னொன்னு என்னது horizontal plane of symmetry. சரி, அப்ப இந்த ரெண்டு கான்செப்ட்ஸ். அப்ப எனக்கு என்னது what is vertical plane of symmetry? நான் வெர்டிகலா ஒரு லைனை நான் பிளாட் பண்ணிட்டு இதோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் உங்களுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா that is called symmetrically இருந்துச்சு அப்படின்னா that is called vertical plane of symmetry. இன்னொன்னு என்னது horizontal plane of symmetry. horizontal plane of symmetry னா என்னது? நான் மிட் பாயிண்ட்ல ஹரிசாண்டலா ஒரு லைனை பிளாட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட அப்பர் ஹாஃபும் பாட்டம் ஹாஃபும் எனக்கு சிமெட்ரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஹரிசாண்டல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. இப்ப ரெண்டுக்கும் ஆனா கண்டிஷன் நம்ம பார்த்துட்டு ரெண்டோட இது நீங்க என்னன்னா சேஞ்ச் ஆகுது. சரியா? அப்போ இஃப் வெர்டிகல் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இஸ் சாட்டிஸ்ஃபைடு, உங்களுக்கு என்ன ஆகும்? லெஃப்ட் சைடு இந்த மிரர் இமேஜஸ்ல சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். வெர்டிகல் பிளேன் சிமெட்ரில மிரர் இமேஜஸ்ல சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். சரியா? மிரர் பிரான்ச்சஸ்ல சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். horizontal plane of symmetry satisfy ஆச்சுன்னா mirror nodesல same voltage இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. if vertical plane of symmetry is satisfied, mirror branchesல same current flow ஆகும். horizontal plane of symmetry is satisfied, mirror nodesல same potential இருக்கும். அதே போல if vertical plane of symmetry is satisfied, அந்த லைன் vertical plane of symmetry line போடுறோம்ல, the midpoint line, that midpoint line will be having same potential. The potential at the midpoint line will be same. The potential at the midpoint line will be same. இப்போ we will solve a sum using this. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா I don't need to go for vertical plane of symmetry or horizontal plane of symmetry because given is a Wheatstone bridge. கரெக்டா? so இப்போ r into r is equal to r into r, so balanced bridge. so அப்போ இந்த r வழியா current flow இருக்காது, so we can solve it. so I don't need to go for vertical or horizontal plane. similarly இதுவும் உங்களுக்கு என்னது? it is a Wheatstone bridge. so there is no need to go for a vertical plane or horizontal plane for this sum, for these two examples. இப்போ அதே இது let us consider a sum like this. Let us consider a sum like this. Okay. Now I am having a midpoint here. So from here to here one resistance, 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 and from here to here one resistance, from here to here one resistance, from here to here one resistance, from here to here one resistance. Sorry. And I need to find what is RAB. RAB எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். And value of all resistors are, value of each individual resistance is R. சரியா? value of each individual resistance is R. சரியா? அப்ப எல்லாத்தோட ரெசிஸ்டன்ஸும் எவ்வளவுதான்? R தான். every resistance will is having R. இப்ப பாருங்க, let us consider this node as A. ஏன்னா இந்த நோடு A னா இந்த நோடு என்னதுதான்? A தான். இந்த நோடு B னா இந்த நோடு என்னதுதான்? B தான்.
correct? Because it is short circuit, every nodes will be having same. இப்ப பாருங்க, here no resistors is directly series or directly parallel, correct? Because this A is starting here. இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் உங்களுக்கு என்னது A ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. parallelனா என்ன அர்த்தம்? both should start at same node and end at same node. அதான் என்னது parallel, கரெக்டா? அப்ப இந்த ரெண்டு ரெசிஸ்டரும் ஏங்கிற ரெசிஸ்டர் நோட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் முடியறது உங்களுக்கு எங்க முடியுது? இட் இஸ் எண்டிங் அட் டிஃபரெண்ட் நோட், இட் இஸ் எண்டிங் அட் டிஃபரெண்ட் நோட். அப்ப என்னது? ரெண்டுமே நாட் டைரக்ட்லி டாட் parallel. அண்ட் ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் சீரிஸ், கரெக்டா? உங்களுக்கு என்னது? ரெண்டுலயும் உங்களுக்கு கரண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. இட் இஸ் ஆப்வியஸ்லி நாட் சீரிஸ். சரி, பிரிட்ஜை வச்சு நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பிரிட்ஜ் கான்செப்டும் வில் ஃபெயில் ஹியர். பிகாஸ் தேர் இஸ் நோ, நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ cannot ஃபார்ம் a bridge here. சரி, யூ cannot ஃபார்ம் a bridge here. ஸோ பிரிட்ஜ் கான்செப்டும் உங்களுக்கு ஃபெயில் ஆகுது. ஸோ ஒன்லி திங் நம்ம இப்படிதான் நம்ம சால்வ் பண்ண முடியும். திஸ் டெல்டா மீன்ஸ் வாட் எவர் வி ஹேவ் ஸ்டடியை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா திஸ் டெல்டாவை, திஸ் இஸ் அ டெல்டா, கரெக்டா? திஸ் இஸ் அ டெல்டா. திஸ் டெல்டா ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு ஸ்டார். And star delta conversion is the only way. That means whatever we have studied until this in the symmetrical concept illa appadina we have to go with star and delta. And there are many deltas and it will take hell amount of time to solve it. So like this kind of sums, in the mari sums varumbodhu we will be using this concept, that symmetrical concept. சரியா? So இது நீங்க பாத்தீங்கன்னா it is both vertical and horizontal symmetry. சரியா? அப்போ first we will solve a horizontal symmetry. சரி, horizontal symmetry வச்சு first we will solve it, and after that we will go for vertical symmetry. So first I will check whether it is satisfying horizontal symmetry or not. So as you see, it is satisfying horizontal symmetry. It is satisfying horizontal symmetry. Correct? It is satisfying horizontal symmetry. ஏன்னா இங்க பாருங்க, this top half is the mirror image of bottom half, and obviously you are having same resistors. So அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டர்லயும் உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. The top half is the splitting image of, the mirror image of the bottom half. Top half is the mirror image of bottom half. அப்போ when horizontal symmetry is satisfied, என்னோட இப்ப என்னது, what is the rule? Every nodes will be having the mirror image nodes will be having same potential. சரி, this node இல்ல நான் A எடுத்துக்கிறேன். Let us consider this node as C, this node as D, and this node நான் E எடுத்துக்கிறேன். சரி, அப்ப A C D E. சரியா? if this isn't A தான், because it is short circuited, so already நமக்கு தெரியும். If this node is C, this node is also C. If this node is D, this node is also D, and this is already B. கரெக்டா? இதனால since we are having a another horizontal symmetry, horizontal plane symmetry இருக்கிறதுனால the top half and bottom half, that is the mirror nodes will be having same potential. The mirror nodes will be having same potential. Correct? The mirror nodes will be having same potential. Now the mirror nodes will be having same potential. இப்போ நான் என்ன பண்றேன், I am redrawing this. இப்போ நோட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ பாருங்க, A to C one R is there, and similarly இங்கேயும் பாத்தீங்கன்னா A to C another R is there. So அப்ப நான் இதை redraw பண்ணேன் அப்படின்னா, if I redraw this, it will be like this. Let us consider this is A. சரியா? So A ல இருந்து இது C. So A to C க்கு ஒரு R, இன்னொன்னு parallel to another R. கரெக்டா? பிகாஸ் A to C க்கு இங்க ஒரு R இருக்குது, A to C க்கு கீழே ஒரு R இருக்குது. கரெக்டா? அதே போல C to D க்கு இங்க ஒரு R, C to D க்கு இங்க ஒரு R. So சரியா? C அடுத்தது இங்க D, இங்க D. So C to D க்கு similarly ஒரு R, parallel இன்னொரு R. Similarly D to B க்கு இங்க ஒரு R, upper halfல ஒரு R, bottom halfல இன்னொரு R. So D to B R, 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 every resistance is R. இப்போ A ல இருந்து E க்கு டாப் ஆஃப்ல ஒரு R, A to E க்கு டாப் ஆஃப்ல ஒரு R வருது. Similarly A to E க்கு பாட்டம் ஆஃப்ல ஒரு R வருது. So R parallel to R, உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும், எல்லாமே பாட்டம் ஆஃப்னா R parallel to R. So R parallel to R is nothing but R by 2. நான் இனிமே இது நான் போட விரும்பல. So இப்போ என்ன ஆகுது, let us consider one node. இந்த நோட நான் E ன்னு எடுத்துக்கிறேன், இந்த நோட A ன்னு எடுத்துக்கிறேன். So அப்ப A ல இருந்து E க்கு ஒரு R by 2, because R parallel to R, which is R by 2. Similarly C ல இருந்து E க்கு இன்னொரு R by 2, and D ல இருந்து E க்கு இன்னொரு R by 2, and B ல இருந்து E க்கு இன்னொரு R by 2. So I am having the circuit like this.
I am having a circuit like this. அப்ப circuit நான் என்ன பண்ணேன்? I have redrawn like this. So அப்போ A to C க்கு ஒரு ரெண்டு R parallel to R, C to D க்கு R parallel to R, D to B க்கு R parallel to R, and A to E க்கு R parallel to R, C to E க்கு R parallel to R, D to E க்கு R parallel to R, and B to E க்கு R parallel to R. So அப்ப என்ன பண்றேன்? திரும்ப நான் அந்த சர்க்யூட்டை நான் ரீட்ரா பண்ணேன். அதை இங்க நான் வரைகிறேன். So R parallel to R is nothing but R by 2. So அப்ப என்ன பண்றேன்? This is R by 2, A to C, C to D க்கு ஒரு R by 2, and D to E க்கு ஒரு R by 2, D to B க்கு ஒரு R by 2, and this is E. சரியா? So A, C, D, and B, and here one R by 2, R by 2, and here one R by 2, and here one R by 2, and here one R by 2. Okay. Now also if you consider it, there is no direct series or direct parallel. கரெக்டா? டைரக்ட் சீரிஸ் ஆர் டைரக்ட் பேரலா உங்களுக்கு எதுவுமே இப்பவும் கிடையாது. இன்னொன்னு நிறைய பேர் பண்ற தப்பு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா they will consider 1, 2, 3, 4 and 5 as a bridge. இந்த 1, 2, 3, 4, 5 நான் பிரிட்ஜா கன்சிடர் பண்ணிடுவாங்க. பட் இட் இஸ் நாட் a bridge. எதனால இட் இஸ் நாட் a bridge? Because we are having another node here. இந்த 6th element வந்து நிக்குது. ஸோ பிரிட்ஜில் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அந்த ரெண்டு இந்த விங்ஸ் இருக்கணும். 4 விங்ஸ் இருக்கணும். அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். கரெக்ட் தானே? இங்க உங்களுக்கு என்ன ஆகுது? ஸோ அப்போ டோட்டலா உங்களுக்கு எவ்வளவுதான் ரெஸ்டர் இருக்கணும்? 2 விங், மொத்தம் 4 விங்ல ஒவ்வொரு ரெஸ்டர், அண்ட் நடுவில் உங்களுக்கு ஒரு ரெஸ்டர், இப்படிதான் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா this 1, 2, 3, 4 இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது? You are having another resistor. So it is not a bridge. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, it is not a bridge because we are having another resistor extending from there. We are having another resistor extending from there. So now the bridge ன்னு சொல்லிட்டு it's a balanced bridge, and obviously it's a balanced bridge. இப்ப bridge கன்சிடர் பண்ணீங்கன்னா R by 2, R by 2, R by 2, R by 2, it is a balanced bridge. So இப்ப இந்த R by 2 வழியா current flow இருக்காது. So I can eliminate it அப்படின்னு சொல்லிட்டு I cannot do it because it is not a bridge. சரி, it is not a bridge. It hasn't formed a bridge. If this R by 2 is not there, இந்த R by 2 இல்ல அப்படின்னா it would have been a bridge, but it is there, so it is not a bridge. It is not a bridge. சரியா? So I have solved it. நம்ம solved னா இப்போ வரைக்கும் இப்படி வந்தாச்சு. இப்போ how to solve it? So இப்போ என்ன பண்றேன்? And obviously இப்போ உங்களுக்கு என்னது? It is not a bridge, obviously, and also it is not a symmetrical now. இதை திரும்ப symmetrical நான் கொண்டு போக முடியாது. அப்ப எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னது? ஸ்டார் டெல்டா கனெக்ஷன். So இப்போ இந்த டெல்டாவை I am converting it into ஸ்டார். இந்த டெல்டாவை I am converting into ஸ்டார். சரியா? டெல்டாவை I am converting into ஸ்டார். அப்ப RA, R1, R2 and R3. What is R1? R1 is nothing but R by 2 into R by 2 divided by R by 2 plus R by 2 plus R by 2, which is equal to R by 6. இதான் உங்களுக்கு என்ன வரும்? R2க்கும் இதே வேல்யூ தான் வரும், R3க்கும் இதே தான் வேல்யூ வரும். So R1 equal to R2 equal to R3 will be equal to R by 6. So அப்ப என்ன பண்றேன்? I am redrawing my circuit. So R by 6, and after that இங்க ஒன்னு R by 6, and after that இங்க ஒன்னு R by 6. சரி. So this வந்து அந்த நியூ சர்க்யூட். அதே மாதிரி டெல்டாவை நான் இதா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த ரெசிஸ்டர் has gone now. இப்போ என்ன இது பாருங்க, இந்த R2 கூட தான் உங்களுக்கு என்னது? This R by 2 is connected. This R by 2 is connected. Similarly, இது கூட தான் உங்களுக்கு என்னது? This R by 2 is connected. This R by 2 is connected. கரெக்டா? So this point is D and this point is C. So இது கூட தான் உங்களுக்கு என்னது? இங்க ஒரு R by 2 is connected. And obviously D to B க்கு another R by 2, and D to B க்கு, this is E, and E to B க்கு here one R by 2, here one R by 2. சரியா? இப்போ என்ன ஆகுது? This R by 6ம் this R by 2ம் series, and also this R by 6 இங்க உங்களுக்கு என்ன வருது? Still இந்த R by 2 இந்த R by 2 not directly series. கரெக்டா? Because இந்த current இங்க வந்துச்சு அப்படின்னா
the current inga vara current will not go here because it is not open circuit. This is my output resistance, the output node, correct? அப்ப உங்களுக்கு current உங்களுக்கு என்ன ஆகும்? If the current is coming here, this current will also go here. This அப்ப இந்த R by 2 இந்த R by 2 not directly series either, correct? So I have solved it until here. இப்போ நான் என்ன பண்றேன்? Another star delta transformation, another star delta transformation. So அப்ப என்னது? இது ஒரு R and இது ஒரு R and இது ஒரு R. So let us consider this as R4, R5 and R6. Similarly, R4 equal to R5 equal to R6 is equal to same. இவ்வளவுதான் வரப்போகுது R by 6 because same தானே வருது, same தானே இருக்குது. So R by 6, R by 6. சரியா? So இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? It will be redrawn like this. So இப்போ R by 6 R by 6 R by 6 and இங்க உங்களுக்கு என்ன வருது? R by 2, this is my C, and here R by 2, this is not touched it until now, R by 2. அடுத்து அங்க என்னது? இங்க இருந்து D ல இருந்து ஒரு R by 4, R by 6, R by 6, R by 6, கரெக்டா? ஸோ அப்போ இங்க, ஸோ இங்க இந்த 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 பாயிண்ட்ல இருந்து இந்த C ல இருந்து உங்களுக்கு என்ன வருது? சாரி, இட் இஸ் நாட் C, இட் இஸ் E. E ல இருந்து உங்களுக்கு என்ன வருது? இங்க ஒரு R by 6 கிளம்புது. அப்போ உங்களுக்கு என்னது? இங்க ஒரு R by 6, கரெக்டா? And from here and another R by 6, R by 6, and here to B another R by 6. So to B another R by 6. So this is C, this is D, this is E, this is B. Now the circuit is simpler. Now the circuit is simpler. So what is RAB? RAB is nothing but R by 6 plus R by 6, R by in the R by 6 in the R by 2 in the R by 6 series. So R by 6 plus R by 2 plus R by 6 parallel to, in the combination, this combination is parallel to this combination, correct? Parallel to R by 6 plus R by 6 plus R by 6 plus R by 6. So putting up now, if you solve it, what will we get now? 8R by 7. So this is what RAB is. This is what RAB is. So RAB is equal to 8R by 7. RAB is equal to 8R by 7. So what have I done? What have I done? So இப்போ என்ன பண்ணிருக்கிறேன்? First, I am checking whether there is any symmetry. So we are having two symmetry. One வந்து horizontal symmetry and vertical symmetry. So first நான் என்ன பண்றேன்? I am checking horizontal symmetry. சரியா? உங்களுக்கு இஷ்டம் அவ்வளவுதான். நீங்க என்ன symmetry வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். So first I am checking horizontal symmetry. And obviously horizontal symmetry is there. So if horizontal symmetry is there, what is the condition? Each and every mirror nodes, சரியா? Mirror nodes A, B, C, D அப்படின்னு சொல்லி என்ன mirror nodesலாம் இருக்கும். இப்போ each and every mirror nodes will be having same potential. So இப்போ எல்லா mirror nodesக்கும் உங்களுக்கு வந்து potential சேமா தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் ஒரே பொட்டன்ஷியல், இந்த நோடுக்கும் இந்த நோடுக்கும் ஒரே பொட்டன்ஷியல். ஸோ நோட்ஸ் ஆர் தேர், நோட்ஸ் பொட்டன்ஷியல்லாம் போட்டாச்சு. இப்போ நமக்கு நோட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் தெரியும். அதை வச்சு நான் என்ன பண்றேன்? ரீட்ரா பண்றேன். ஸோ ஐ ஹவ் ரீட்ரான் த சர்க்யூட் லைக் திஸ். I have rerun the circuit like this. அதுக்கப்புறம் இதை I cannot reduce it further. I cannot reduce this further. So இப்போ என்ன பண்ண போறேன்? So star delta connection. So I have converted this delta into star and rerun like this. And I have converted this delta into star and I have rerun like this. And after that it became a simpler circuit. I solved it. Direct series, direct parallel தான் உங்களுக்கு இருக்குது. I have solved it. Now I got the answer. What is my answer? RAB is equal to 8R divided by 7. RAB is equal to 8R divided by 7. Okay. சரி. Next. இப்போ இதே இது, as I said, it is solved, it is satisfying both horizontal and vertical symmetry. சரியா? Horizontal and vertical symmetry. Now I will check how it is satisfying vertical symmetry and I will solve it using vertical symmetry.
Okay. So as I said, each and every resistance will having same resistance தான். So எனக்கு பிரச்சனை கிடையாது. So இந்த IAB, I need to find what is RAB. RAB. சரி. அப்ப என்ன பண்றேன்? I am plotting a vertical line here. I am plotting a vertical line here. So if this resistance is R, so lights இப்போ halfல exactly halfல நான் போட்டேன் அப்படின்னா left side will be having R by 2, right side will be having R by 2. So no issue நமக்கு. இப்போ எனக்கு ரெசிஸ்டர் எப்படி R இருக்கு அப்படின்னா ஸோ வெர்டிகலா நான் பிளாட் பண்ணேன் அப்படின்னா இங்க உங்களுக்கு R by 2 இருக்கும், இங்க R by 2 இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி தே ஆர் சிமெட்ரிக்கல். இந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சேம் ரெசிஸ்டர் தான், ரைட் ஹேண்ட் சைட்லயும் சேம் ரெசிஸ்டர் தான். ஸோ இப்போ இங்க பாருங்க, ஐ am having same mirror image தான். So இப்போ left side image and right side image are mirror to each other. Are symmetrical to each other. Are symmetrical to each other. The left side image and right side image are symmetrical to each other. சரி. இப்போ என்ன பண்றேன்? What is the condition? So இப்போ எனக்கு என்னது the same potential horizontal vertical symmetric line நான் போட்டேன் அப்படின்னா that potential, that point, that line will be having same potential. And the second condition ஆனது the mirror branches will be carrying same current. The mirror branches will be carrying same current. சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? Let us consider the current flowing here is I1. இந்த current நான் I2 ன்னு எடுத்துக்கிறேன். சரி, I1 I2. இந்த current I3, இந்த current I4. சரி, இந்த current I3, இந்த current I4. Similarly, இந்த current நான் I5 ன்னு எடுக்கிறேன், இந்த current I6 ன்னு எடுக்கிறேன். சரியா? and இந்த current வந்து I7, இந்த current வந்து I8. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன்? left side mirror image, அதாவது left side branches மட்டும், because we know the current through left side branches will be equal to the current flowing through left side branch and right side branch are equal. So left side branchல flow ஆகிற current right side branchல flow ஆகிற current equal தான் இந்த mirror branchesல. So இப்போ left side branchல flow ஆகிற current மட்டும் நான் போட்டா போதும், அதை வச்சு I can say what is current through right side branch. சரி, அப்ப இதுல flow ஆகிற current I1 னா இதுல flow ஆகிற currentம் எவ்வளவுதான்? இதுல flow ஆகிற currentம் எவ்வளவுதான்? I1 தான். கரெக்டா? இதுல flow ஆகிற currentம் இதுல flow ஆகிற currentம் I1 தான், because vertical symmetry is there. The vertical symmetry is satisfied. Vertical plane of symmetry is satisfied. கரெக்டா? ஸோ அதே போல இதுல இந்த பிரான்ச்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3 னா இதோட மிரர் இமேஜ் யாரு? இது. அப்ப இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் எவ்வளவுதான்? I3 தான். I3 தான். அதே போல இந்த பிரான்ச்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 னா இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் எவ்வளவுதான்? I2 தான். சிமிலர்லி இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட், இந்த பிரான்ச்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I5 னா இதோட மிரர் இமேஜ் யாரு? இது. சோ அப்ப இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவு? I5. சிமிலர்லி இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I7 னா இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் யாரு? I7. சிமிலர்லி இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I6 னா இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவு? I6. இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவு? I6. சரியா? சோ இப்ப since they are mirror image, நான் என்ன பண்ணிடுறேன்? I am just plotting. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க கரண்ட் என்டர் ஆகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அதுல கரண்ட் உங்களுக்கு லீவ் தான் ஆகணும். ஸோ டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதுல I1 போட்டு அங்கேயும் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? இங்க கரண்ட் என்டர் ஆகுது அப்படின்னா இங்கேயும் உங்களுக்கு கரண்ட் என்டர் ஆகும்னு சொல்லிட்டு போடக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு என்னது ரெண்டு கரண்ட் சேம் ஆச்சு. அப்ப இங்க கரண்ட் என்டர் ஆச்சு அப்படின்னா அதர் பிரான்ச், அதோட மிரர் பிரான்ச்ல கரண்ட் வந்து லீவ் ஆகணும். சரி, அதுக்கேற்றப்ப நீங்க வந்து கரண்ட் டைரக்ஷன் நீங்க போடுவீங்க. சரி, இப்ப பாருங்க, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் சீரீஸ் நம்ம சொன்னோம். இஃப் டூ ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், then the current flowing through the resistors will be same. சரியா? அதே போல நான் சீரியஸ் கண்டிஷன் நான் படிக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன், there will be a virtual series concept இருக்கும். எப்படி அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டர் நம்ம பார்க்கும்போது சீரியஸா கனெக்ட் இருக்கிற போல தெரியாது. பிகாஸ் நம்ம சீரியஸ்னா என்ன நினைப்போம்? ரெண்டுமே பக்கத்துல. ஸோ இதோட எண்ட்ல இன்னொரு ரெசிஸ்டர் ஆரம்பிச்சது அப்படின்னா சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். There will be cases where the resistors are not directly connected in series. Physically seriesல கனெக்டா இருக்காது. பட் அதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து சேமா இருக்கிறதுனால we will say they are virtually connected in series. ஸோ சேம் தான் உங்களுக்கு இங்க நடக்குது. பாருங்க, this I1, that means this branch and this branch, this resistor and this resistorல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவு? சேம். அப்பனா அந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும், that means இந்த ரெசிஸ்டரும் இந்த ரெசிஸ்டரும் connected in series. Similarly, this resistor and this resistorல flow ஆகிற current is same. அப்பனா this resistor and this resistor connected in series. புரியுதா? So அப்போ I can remodel the circuit like this. So A resistance, so A resistance, சரியா?
Firstல this resistor and this resistor are connected in series. Correct? This resistor and this resistor are connected in series. So என்ன பண்றேன்? I am drawing it like this. I am drawing it like this. Resistor, resistor. Connected in series. ரெண்டுமே series. புரியுதா? அதே போல this resistor and this resistor are connected in series. So அப்ப என்ன பண்றேன்? I am drawing it like this. Resistor, resistor. புரியுதா? இந்த இன்டர் கனெக்ஷனை ஐ வில் செப்பரேட்டட். ஏன் இன்டர் கனெக்ஷனை செப்பரேட் பண்றேன்? பிகாஸ் இன்டர் கனெக்ஷன் இருந்துமே உங்களுக்கு என்னது கரண்ட் ஸ்பிளிட் ஆகல தானே. இதுல வர கரண்ட் இஸ் நாட் ஸ்பிளிட்டிங் டு எனி அதர் பிரான்ச்சஸ். இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு திஸ் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இங்க வர கரண்ட் I3னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து வர கரண்ட் I3 இட் இஸ் ஒன்லி கோயிங் ஹியர். அவ மத்த பிரான்ச்ல கரண்ட் ஃப்ளோ இல்ல. அப்ப எனக்கு வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த கனெக்ஷனால இந்த யூஸும் கிடையாது. அப்ப ஐ எம் டிஸ்கனெக்டிங் தட் from that node. சரி, ஐ எம் டிஸ்கனெக்டிங் இட். புரியுது தானே? சரி, அதே போல இதுல flow ஆற current I5, இதுல flow ஆற current-ம் I5. That means this resistor and this resistor are connected in series. This resistor and this resistor. So இப்ப நான் கீழே நான் என்ன பண்றேன்? I am plotting it like this. So கொஞ்சம் பெருசாவே நான் வரைஞ்சுக்கிறேன். So resistance, resistance, resistance. சரியா? So A, B. Okay. So obviously இங்கே நீங்க பாத்தீங்கன்னா this resistor and this resistor are connected in series. So R and R. புரியுதா? அது போல this resistor and this resistor are connected in series. So இப்ப என்னது R, R. அவ்வளவுதான். Now it is simple தானே. This R and R is connected in series. அப்ப 2R parallel to R. இதோட value R, இதோட value R, இதோட value R. So அப்ப 2R parallel to R. This R and R are connected in series. So இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்? This 2R, R, 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 R. So this 2R is parallel to R. கரெக்டா? அதே போல this 2R is parallel to this total combination. கரெக்டா? இது சோ இத பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் பாருங்க. இந்த சர்க்யூட் நான் ரீட்ரா பண்ணேன் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணேன் அப்படின்னா, so this 2R, this 2R, இது எவ்வளவு 2R, இது எவ்வளவு R. So 2R parallel to R னா எவ்வளவு வரும்? 2R into R. So அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கும். So இப்போ 2R parallel to R. So 2R parallel to R அப்படின்னா 2 into 1 divided by 2 plus 1, which is 2 by 3 into R. 2R divided by 3. So அப்ப சர்க்யூட் நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்? It will be like this. R 2R by 3 and R after that இங்க உங்களுக்கு என்னது? This R, இந்த Rம் இந்த Rம் சீரியஸா தான் இருக்குது. So அப்ப அதுக்கு parallel we will be having R plus R, which is 2R. R plus R, which is 2R. 2R. A. அதேதான் உங்களுக்கு எங்க கீழேயும் இருக்கும். அதேதான் உங்களுக்கு எங்க கீழேயும் இருக்கும். So R plus R 2R by 3 plus R. So R plus 2R by 3 plus R parallel to again 2R. சரியா? So அப்ப இந்த காம்பினேஷன் parallel to இந்த காம்பினேஷன். So போட்டிங்க அப்படின்னா finally you will get 8R by 7. 8R by 7. Okay. Sorry, the answer வந்து 8R by 7 கிடையாது, 4R by 7. சரி, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. It will be 4R by 7. Not 8R by 7, 4R by 7. So answer. So இங்கே நீங்க பாத்தீங்கன்னா the answer will be 4R by 7, not 8R by 7. Okay. The answer will be 4R by 7. 4R by 7. The answer will be 4R by 7. Okay. So இதோட parallel combination will give 8R by 7. இதோட parallel combination will give 8R by 7. 8R by 7. So total will be 4R by 7. Total will be 4R by 7. So total will be 4R by 7. So but this is how you will use vertical and parallel symmetry.
Okay, this is how you will use vertical and parallel symmetry. Vertical and parallel symmetry. இப்போ பாருங்க என்ன ஒரே ஒரு சம் இன்னொரு சம் பார்த்து பாருங்க. I need to find the resistance, equivalent resistance between A and B. So this is R, this is R, and this is R. சரி, எல்லா ரெசிஸ்டன்ஸும் R, R, R. And here we are having another R. So this is B. And here we are having another R. And here we are having another R. Sorry. And here we are having another R. Finally, here we are having another R. And here we are having another R. Sorry. So I need to find the resistance between A and B. I need to find the resistance between A and B. So as I said, இங்கே நம்ம என்ன பண்ண முடியாது, எடுப்புல you will see it, you will attempt to see we are having a balanced bridge. In the R, in the R, in the R, in the R. So I am having a balanced bridge, but it is not a bridge first of all. எதனால? Because உங்களுக்கு என்ன ஆகுது, I am having output here, here. எல்லா இடத்துலயும் உங்களுக்கு என்ன வருது, output வருது. So அப்ப என்னது, I cannot consider it as a bridge. I cannot consider it as a bridge. சரி, I cannot consider it as a bridge. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Because we are having outputs here and there. சரி, we are having outputs here and there. So இப்போ first symmetry நீங்க பாத்தீங்க அப்படின்னா, obviously it is not satisfying horizontal symmetry. So it is satisfying a vertical symmetry. So இப்போ இங்க பாருங்க, I am considering like this. சரி, I am considering like this. So இப்போ இங்க பாருங்க, this left hand side and right hand side are splitting image, are symmetrical image. கரெக்ட் தானே? So left side ரைட் சைடும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா are mirror image. Correct. So that means I am satisfying horizontal symmetry. That means I am satisfying horizontal symmetry. So let us consider this current as I1, in the current I2. Sorry, I1, I2. And in the current on the I3, in the current I4, in the current I5. Obviously, inga vara current will flow here only. Correct தானே? Because there is no parallel path and also symmetry இருக்குது. ஸோ எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ கரண்ட் இந்த கரண்ட்டும் சேமா தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ இந்த ஆர் சீரியஸ். சரி, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், சிமெட்ரி கான்செப்ட்ஸ் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ சிமெட்ரிக்கல் ஹரிசாண்டல் சிமெட்ரி நமக்கு என்ன சொல்லுது, மிரர் இமேஜ் பிரான்ச்சஸ், த மிரர் பிரான்ச்சஸ் வில் பி கேரிங் சேம் கரண்ட். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1னா இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் எவ்வளவுதான், I1 தான். கரெக்டா? அதே போல இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2னா இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவுதான், I2 தான். ஸோ நல்லா ஞாபகம் அதோட மிரர் பிரான்ச். ஸோ அப்போ இதோட மிரர் பிரான்ச் யாரு, இது. கரெக்ட், இதோட மிரர் பிரான்ச் யாரு, இது. அது போல இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3னா இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவுதான், I3 தான். I3 தான். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, இந்த ரெசிஸ்டர் அண்ட் இந்த ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். சரியா? திஸ் ரெசிஸ்டர் அண்ட் திஸ் ரெசிஸ்டர் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். எதனால? Because the current flowing through those resistors are same. கரெக்டா? current flowing through those resistors are same. ரெண்டு ரெசிஸ்டர்லயும் உங்களுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னது, சேம். So that means both resistors are connected in series. That means both resistors are connected in series. கரெக்டா? That means both resistors are connected in series. அப்ப என்ன பண்றேன், I am redrawing this image. So அப்ப எப்படி இருக்கும் பாருங்க, R, R, so R, R, and again R, 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 and now R and R. Why? Because the current flowing through here, the current flowing through the both resistors are same. சரி, இந்த ரெசிஸ்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3 தான், இந்த ரெசிஸ்டர் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3 தான். So but this point means nothing because the current is not dividing to any other branches. கரெக்ட். அப்போ என்ன அர்த்தம், that means it is virtually disconnected from that branch, that node. அந்த நோட்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். Because that node, even though it is at that node, even though physically it is connected to that node, அதுல flow ஆகிற current is not separated. So virtually we are disconnecting it from the node. Virtually we are disconnecting from that node. So R, R. So இப்ப என்னது, this is 2R. So 2R, இதுவும் என்னது 2R. So இது எவ்வளவு வருது, 2R. இது எவ்வளவு, 2R. And what is this? இந்த டோட்டல் இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, டோட்டல் இது நீங்க பாத்தீங்க அப்படின்னா
இந்த டோட்டல் இதை பார்த்தீங்க அப்படின்னா 2R parallel to 2R parallel to R. கரெக்டா? 2R parallel to 2R is R. அப்ப R parallel to R, which will be R by 2. R parallel to R, which will be R by 2. கரெக்டா? So இதை போட்டீங்க அப்படின்னா it will be like this. R, 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 R by 2, R. So which is, so RAB is nothing but 2R parallel to 2R plus R by 2. 2R plus R by 2. So இது சால்வ் பண்ணீங்க அப்படின்னா RAB will be 10R by 9. So RAB will be 10R by 9. 10R by 9. சரியா? So but this is how you can use vertical symmetry or horizontal symmetry to solve the equation, because இதை நீங்க வேற மெத்தட்ல சால்வ் பண்ணோம் அப்படின்னா as I said, என்னதுதான் நம்ம பண்ணி ஆகணும், we can go only with ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன். சரியா? ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன். யூ cannot go with அதர் மெத்தட். வேற எந்த மெத்தட்லயும் போக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் அ வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். எதனால? வீட் ஸ்டோன் பிரிட்ஜ்னா எப்படி இருக்கணும்? ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்புட், இங்க ஒரு இது இன்புட், ரெண்டு பிரான்ச் அவுட்புட். ஸோ ஒன்லி இஃப் இட் இஸ் தேர். ஸோ இப்போ ஒன்லி இன்புட் அண்ட் அவுட்புட்ல தான் உங்களுக்கு பிரான்ச் அவுட் ஆகும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா, if I am considering this as input and this is output, I am having another branch out. கரெக்ட் தானே? ஸோ இப்போ இன்புட் அண்ட் அவுட்புட்ல இருக்குது. எனக்கு இங்க ஒரு பிரான்ச் போகுது அப்படின்னாலே இட் ஃபெயில்ஸ் அஸ் a bridge. It is not a bridge. சரியா? ஸோ ஒன்லி ஐ ஷுட் ஹேவ் a branch at input and output. ஸோ இப்போ if I am considering this as input and this as output, இது வந்து இன்புட், இது வந்து அவுட்புட் நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, then I should not have another branch here. I should not have another branch here. Then it will not qualify as a Wheatstone bridge. It will not qualify as a Wheatstone bridge. So that is why I cannot go with Wheatstone bridge. அப்ப நீங்க சால்வ் பண்ணோம் அப்படின்னா only method is star delta connection other than the symmetry. Sorry. So that is why symmetry is useful. Okay. Okay. Thank you so much.